Hi there guys, this is the 4th episode of the Way Back series. Wait a minute. இது கிடைச்சிருச்சு. புரியலையா? Welcome. Namde. I am Harik, 25-year-old Indian filmmaker, and this is me getting my way back. இன்னைக்கு காலையில் I woke up earlier. ஓட்ஸ் காலியானனால பிரேக்ஃபாஸ்ட்காக ஸ்பெஷலாக ஒரு முட்டை தோசை போட்டேன். காஃபிக்கு மட்டும்தான் ஒரு கப் இருக்குன்னு டீ குடிக்க புதுசாக அந்த கப்பை வாங்கினேன். நத்திங் பெட்டர் தென் பெஞ்ச் ப்ரெஸ். அஃப்கோர்ஸ் பெஞ்ச் இருந்தால் தான் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ காட் டு ஃப்ளெக்ஸ் யுவர் மசில்ஸ். தட்ஸ் இட். யா, ஃபீல் ஆகுது, மசில் ஃபீல் ஆகுது. லேக் மான்ஸ்டர் தவிர மற்ற எல்லாத்தையும் பண்ணுற எப்படா எபிசோட் 2 ரிலீஸ் பண்ணுவேன் நீங்கள் எல்லாருமே கேட்டுருக்கீங்க. அதனால ஐ எம் பிளானிங் டு கெட் பேக் டு த மோஷன் காமிக். ஸோ அதுக்கு ப்ரூஃபாக ஐ எம் ஷேரிங் யூ சம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ். அந்த காட்டோட அமானுஷ்யம் வெளில காத்திர பரவச்சு. பழைய பாட்டு கையில் லாந்தர்களை கூட வரப்பில் நடந்து போய்கிட்டு இருந்தாரு. வெறும் கண்படிக்கிற குவாரியில எதுக்காக இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டியிருப்பாங்க? அதான் நான் யோசிக்கிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ஆஃப் த வே பேக் சீரீஸ். எஸ், நேற்று கதையில் கருணாகமங்கியோட ஆட்கள் ராஜேந்திர சோழனையும் தலநாயகனையும் கண்ணை கட்டி பெண்ணை ஆற்றங்கரையில் விட்டுட்டு போனதோட கதை முடிஞ்சிச்சு. 2 பேர் கண்கட்டை அவுத்துட்டு படை வீரர்கள் தூங்கினதுக்கப்புறம் அவங்களும் யாருக்கும் தெரியாமல் அவங்க கூடாரத்துக்கு போய் தூங்கிடுறாங்க. விடிஞ்சதும் போருக்கு கிளம்புற பரபரப்பில் யானை குதிரை எல்லாத்தையும் திரும்ப ரெடி பண்ணி எல்லாரும் பரபரப்பாக போருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் மத்தியானம் இடைத்துறை நாட்டோட எல்லைக்கு வந்து சேர்றாங்க. ரிவர் கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ராவுக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு பகுதி தான் இடைத்துறை நாடு. விச் மீன்ஸ் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, இதுக்கு நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ் தான் இடைத்துறை நாடு. சரியா 6 மணி நேரத்துக்கு அப்புறம் போர் துவங்குது. 160 சோழ வீரர்கள் இறந்து போறாங்க. ஆனா அந்த பக்கம் இடைத்துறை நாட்டோட 440 படை வீரர்கள் இறந்து போறாங்க. சோழ வீரர்கள் சிட்டிக்குள்ள பூந்து கோட்டையை கைப்பற்றுறாங்க. இடைத்துறை மன்னன் காலில் விழுந்துடுறான். போர் முடிஞ்ச அந்த நாள் இரவு கேரளாவில் இருக்கிற இளமரக்காவில் விருந்து நடக்குது. போர் முடிவில் சோழர்களுக்கு வந்த வெற்றி கொண்டாட்டத்தின் வெளிப்பாடா ஒரு பெரிய விழா நடக்குது. வெற்றி கொண்டாட்டத்தில் எல்லாரும் இளமரக்காவில் விருந்து, பாட்டு, நடனம்னு கொண்டாட்டமாக இருக்க தலநாயகன் மட்டும் தனியாக அவனுக்கு வழியெல்லாம் நந்தினியோட ஞாபகம் தான் இருந்துச்சு. அப்படி அவன் தனியாக குதிரையில் போயிட்டு இருக்கும்போது அன்னை வாழ்கன்னு ஒரு குரல் காட்டுக்குள்ளே கேட்குது. அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு அவனுக்கு ஞாபகம் வர அது அந்த கழுத்தில் நாகப்பாம்போட வந்த கருணாகமங்கையோட கூட்டத்தில் கேட்ட குரல் மாதிரியே அவனுக்கு இருந்துச்சு. உடனே குதிரையை திருப்பிட்டு அந்த குரல் எங்கே கேட்டுச்சோ அதை ஃபாலோ பண்ணி போனான். அப்போ ஒரு நெருப்பு பந்தத்தோட வெளிச்சம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பந்தம் எங்கே போகுதோ அதை பின்தொடர்ந்து குதிரையில் போனான். பார்த்தா அந்த வெளிச்சம் அவங்க வெற்றி விழா கொண்டாடிக்கிட்டு இருக்க அந்த இளமரக்காவுக்குள்ளேயே நுழைஞ்சது. உள்ள நுழைஞ்ச தலநாயகன் எல்லாத்தையும் உடனடியாக நிறுத்துங்க, யாரும் இங்கிருந்து அசையக்கூடாதுன்னு கட்டளை இட்டான். ராஜேந்திர சோழன் ஷாக் ஆகிறார். அப்போ ஒவ்வொருத்தராக அவன் விசாரிக்கும் போது அங்கிருந்த ஒரு நாட்டியக்காரியை அவன் விசாரிக்கிறான். நீ யாரு? இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லையான்னு. நான் இவ்வளோ நேரமாக இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு அவள் போய் சொல்கிறான். மேலும் இந்த விழாவில் எந்த தரையும் நடந்துடக்கூடாதுன்னு ராஜேந்திர சோழன் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுற சொல்கிறார். சரின்னு ஒரு மனதாக ஒத்துக்கிட்டு தலநாயகன் திரும்பி பார்க்குறான். அந்த பொண்ணை காணும். எங்கே அந்த பொண்ணுன்னு கேட்டால் இதுதான் அந்த பொண்ணுன்னு வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நைட்டு விழா முடிஞ்சு எல்லாரும் மாளிகையில் போய் தூங்குறாங்க. ஆனால் தலநாயகனுக்கு மட்டும் தூக்கமே வரல. அவனுக்கு அந்த பொண்ணு யாரு, அன்னை வாழ்கனையா சொன்னான். அவள் எங்கே போனான், சோழ நாட்டுக்கு ஏதாவது தீங்கு நடக்க போகுதா, இதெல்லாம் யோசிச்சு அவன் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ எப்படியாவது தூங்கிடலான்னு அவன் கண்ணை மூடி தூங்கும்போது ஒரு கை அவனோட முகத்தை வரட்டுது. இந்த நேரத்தில் யாருடா அதுன்னு முழிச்சு பார்த்தா அங்கே அவன் சந்தேகப்பட்ட அதே நாட்டியக்காரி அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். நீ யாரு, மாயக்காரியா? நீ எதுக்காக அங்கே வந்த? அன்னை வாழ்கனையா சொன்னேன் அப்படின்னு தலநாயகன் கேட்க, நான் ஒன்றும் மாயக்காரி இல்லை, நான் என் அத்தானை பார்க்க தான் வந்தேன். இளமரக்காவோட நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டீங்கல்ல, அது எல்லாத்துக்கும் விடையளிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். தலநாயகன் ஷாக் ஆகிறான். நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்களுடன் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுவது உங்கள் ஹரிக்.